வீட்டுக்குள்ளே இருந்த வரைக்கும் நல்ல இடி மின்னல் மழைங்க. சரி நான் கூட நினச்சேன் நல்லா கொட்டு கொட்டுன்னு கொட்டுது போல், பயங்கரமாக இருக்கும் இன்றைக்கி டே அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். லேசான மழை தாங்க. அதுக்கு அந்த அளவுக்கு இடி மின்னல் காற்று எல்லாமே பயங்கரமாக இருந்துச்சு. என்னடா இது உள்ளே இருக்கும்போது பயங்கர ஃபீலாக இருந்துச்சு, வெளில வந்தோன்னே ரொம்ப கொடூரமாக இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டேங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பசங்களுக்கு தோசை போட்டு கொடுத்துட்டோம். எனக்கும் அவருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கார்லிக் மஷ்ரூம் ஆம்லேட் போட்டு சாப்பிட்டாச்சுங்க. ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க இந்த ரெசிபி சொன்னாங்க, சரி ட்ரை பண்ணி பார்க்கலான்னு பார்த்தேன். லைட்டாக ஆலிவ் ஆயில் ஊற்றிட்டு சாட்டே பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் ஆம்லேட் போட்டு ஆம்லேட்குள்ளே வச்சு சாப்பிட்டாச்சு. சில விஷயங்களை எத்தனை வயசாகி கற்றுக்குறோம் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். எனக்கு 37 வயசு ஆகிடுச்சு. ஆனால் இப்போ தான் நான் ஒரு விஷயத்த கற்றுக்கிட்டேன். லைஃப்பில் ஒரு விஷயத்துக்கு நோ சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பாக நோ சொல்லிடணுங்க. இந்த பார்த்துக்கலாம், செஞ்சுக்கலாம், சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு மழுப்பக்கூடாது அப்படின்றத இப்போ தான் ரீசெண்டாக தான் கற்றுக்கிட்டேன். ஏன் அப்படின்னா அதனால் நம்ம பார்த்துக்கலான்னு சொல்கிறதுனால நம்ம கெட்டவங்களை மட்டும்தான் எல்லார் கண்ணுக்கும் தெரியும். ஸோ அதனால் நோ அப்படின்னா கண்டிப்பாக நோ சொல்லிடணுங்க.